இந்த வாரத்திலும் உலகின் பல்வேறு பாகங்களிலும் வன்முறை சம்பவங்கள், இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் உள்ள மவுண்ட் மொராப்பி என்ற எரிமலை திடீரென வெடித்து சிதறியது. இதனால் அங்கு மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் அவசரமாக திரும்பினர். மொத்தம் 75 மலையேற்ற வீரர்கள் அங்கு சென்றிருந்தனர். அவர்களில் 46 பேர் கீழே இறங்கி வந்துவிட்டனர். மற்றவர்களை மீட்கும் முயற்சியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். இதில் 11 பேர் பிணமாக மீட்கப்பட்டனர். 3 பேர் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டனர். மீதமுள்ள 12 பேரை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் 12 பேரும் பலியானது தெரியவந்தது. அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் பலி எண்ணிக்கை 23ஆக உயர்ந்தது. மவுண்ட் மொராப்பி எரிமலை காற்றில் 800 மீட்டர் உயரத்துக்கு அதிக வெப்பமான சாம்பலை கக்கி வருகிறது. இதே நேரம் தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் இருந்து பேருந்து ஒன்று 49 பேருடன் பிரச்சாவ் கிரிகான் மாகாணத்துக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஹாட்வனாகான் தேசிய பூங்கா அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் வேகமாக மோதியது. இதில் பேருந்தில் இருந்து 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறுகையில், பேருந்து ஓட்டுநர் தூங்கியதே விபத்துக்கு காரணம் என தெரிகிறது. விபத்தில் உயிர் பிழைத்த போது ஓட்டுநருக்கு இரத்த மாதிரி சோதனைகள் எடுக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தாய்லாந்து, பர்மா, வீராபேட் ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதே நேரம் நைஜீரிய நாட்டின் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் ஆயுத கும்பல்கள் செயற்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு எதிராக ராணுவம் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் நைஜீரியாவின் வடமேற்கில் உள்ள கச்சுனா மாகாணம் டுடின்பரி கிராமத்தில் ராணுவ ட்ரோன் ஒன்று தாக்குதல் நடத்தியது. அந்த கிராமத்தில் பண்டிகை ஒன்றுக்காக கிராம மக்கள் ஏராளமானோர் ஒரு இடத்தில் கூடியிருந்தனர். அப்போது ராணுவ ட்ரோன் தவறுதலாக கிராம மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் ஏராளமானோர் காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். இந்த தாக்குதலில் பலியானவர்கள் எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் கிராம மக்கள் கூறும்போது 30 பேர் பலியானதாகவும் 60 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தனர். மற்றொரு தகவலில் 85 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வெகாஸ் நகரில் நெவாடா பல்கலைக்கழகம் உள்ளது. புதன்கிழமை காலை இந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகப்பட்ட நபரை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் காரணமாக அருகிலுள்ள விமான நிலைய சேவைகளும் பாதிக்கப்பட்டன. பல்கலைக்கழகத்தின் அருகில் தான் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் கூடும் சூதாட்ட மையமும் உள்ளது. சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்ணொருவர், நான் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது 3 முறை துப்பாக்கியால் சுடும் பெரிய சத்தத்தை கேட்டேன். அதன் பின் 2 முறை சத்தம் கேட்டது. பின்னர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தனர். அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் போலீசார் வந்த பிறகும் துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டது. இதனால் நான் அடித்தளத்துக்கு ஓடினேன். நாங்கள் அங்கு 20 நிமிடங்கள் பதுங்கியிருந்தோம் என்றார். லாஸ் வெகாஸில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது மிகப்பெரிய அளவில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் 60 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தெற்கு ஜெர்மனியில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது. விமான நிலையங்கள் மூடப்பட்டன. இதனால் விமான போக்குவரத்து தடைப்பட்டது. அத்துடன் ரயில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டன. பேர்ன் முனிச், யூனியன் பெர்லின் ஆகிய அணிகளுக்கிடையில் நடைபெற இருந்த கால்பந்து போட்டியும் ரத்து செய்யப்பட்டது. மேலும் பல போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடும் பனிப்பொழிவால் 760 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஜெர்மனியின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான மூனிச் மூடப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை 40 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு இருந்துள்ளது. பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பனிப்பொழிவு மற்றும் குறைந்த வெப்பநிலை ஆகியவற்றால் ஜெர்மனியின் பல பகுதியில் உள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். ஆப்பிரிக்கன் நாடான ஜாம்பியாவில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் தலைநகர் லுசாக்காவில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்காலோ நகரில் வியாழக்கிழமை இரவு கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்குள்ள திறந்தவெளி தாமிர சுரங்கங்கள் இடிந்து விழுந்தன. நுழைவு வாயில்கள் வழியாக வெள்ளம் புகுந்தது. இதனால் சுரங்க தொழிலாளர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். அப்பகுதியில் மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொழிலாளர்களில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 பேரை காணவில்லை என்றும் அவர்களும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என கருதப்படுகிறது. இறந்தவர்களின் உடல்கள் எதுவும் இதுவரை மீட்கப்படவில்லை. எத்தனை பேர் சுரங்கப் பாதைகளில் சிக்கியிருக்கிறார்கள் என்ற சரியான விவரமும் வெளியாகவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் 36 பேர் சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருக்கலாம் என சிங்காலோ மாவட்ட ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். தாமிர தாதுக்களை வெட்டி எடுப்பதற்காக சுரங்க உரிமையாளர்களுக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக இந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பற்ற முறையில் சுரங்கம் தோண்டியதாகவும் அவர்கள் 3 வெவ்வேறு சுரங்கப் பாதைகளில் சிக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். சுரங்க விபத்து குறித்து கேள்விப்பட்ட ஜாம்பியா அதிபர் தனது கவலையை தெரிவித்துள்ளார். மேலும் சுரங்கத்தினுள் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கும் பகுதியை சென்றடைவதற்காக அயராது உழைக்கும் மீட்பு பணியாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எப்போதும் வலிமையான தலைவராக இருப்பவர். அவர் ஏற்படுத்திய அரசியல் சாசன மாற்றத்தின் ஊடாக அந்நாட்டில் 2036 வரை அதிபராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் அடுத்த ஆண்டு அந்த நாட்டில் அதிபர் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல், அதே நேரத்தில் யுக்ரைன் ரஷ்ய போருக்கு பிறகு உலக நாடுகள் மத்தியில் அரசியல் ரீதியிலான கொந்தளிப்புகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் உறவுகளிலும் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. இப்பொழுது மத்திய ஆசிய பகுதிகளை நோக்கி புட்டினுடைய கவனம் சென்றிருக்கிறது. ஏற்கனவே சீனா, வடகொரிய நாடுகளோடு ஒரு பூரண ஒத்துழைப்போடும் பரஸ்பர புரிந்துணர்வோடும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற புட்டின் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்து அங்கு எண்ணெய் வர்த்தகம் உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கான ஒரு தீர்மானத்தினை எடுத்து அதற்கான பயணத்தினையும் ஆரம்பித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஜோ பைடனால் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு பக்கம் கருத்து கணிப்புகளில் ஜோ பைடனுடைய செல்வாக்கு சரிந்து வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னும் ஒரு பக்கம் அவருடைய மகன் ஹண்டர் பைடன் அதிகளவிலான வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது ஒரு பரபரப்பான விடயமாக பேசப்பட்டு வருகிறது. வடகொரியாவில் இருக்கிற பெண்கள் அதிகளவில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தினை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் கூறியிருக்கிறார். இதே கருத்தினை சில தினங்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் விடுத்திருந்தார். ரஷ்ய பெண்கள் 8 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 தலைவர்களுடைய கருத்தும் பொதுவாகவே குழந்தை பிறப்பு வீதம் குறைந்து வருவதை இலக்காக வைத்து சொல்லப்பட்டதுதான். ஆனாலும் வடகொரிய அதிபரின் கருத்து கூறியது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அந்த கருத்தினை கூறிவிட்டு அழுதமைதான் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு வன்முறை மிக்க சர்வாதிகார போக்குடைய ஒரு தலைவராக பார்க்கப்படுகிற வடகொரிய அதிபர் ஏன் அப்படி அழுதார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இருக்கிறது. இதே நேரத்தில் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் இடம்பெற்று வருகிற மோதல்களுக்கு மத்தியில் அண்மையில் வடகொரியா செயற்கைக்கோளை ஏவி சாதித்திருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது தென்கொரியாவும் பதிலடியாக முதல் முறையாக செயற்கைக்கோள் ஒன்றை ஏவி இருக்கிறது. மதுபானம் பாவிப்பதன் காரணமாக எந்தளவு தூரம் பாதிப்புகள் ஏற்படுகின்றன, உடல் கேடு ஏற்படுகிறது, அதே நேரத்தில் ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் எந்தளவு தூரம் நஷ்டம் ஏற்படுகிறது என்பதை பற்றி உலக சுகாதார அமைப்பு கவனத்தில் கொண்டு அதிகளவான வரி இதற்கு பிறகு மதுபானங்களுக்கு விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உலக சுகாதார அமைப்பு விடுத்திருக்கிறது. சுகாதாரத்துறையில் எப்போதும் முன்னணியில் இருக்கின்ற ஒரு நாடாக கியூபாவை குறிப்பிடலாம். இப்போது வியட்நாமில் இருந்து அதிசய மருத்துவ தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. வியட்நாமைச் சேர்ந்த 35 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்பட்டது. அத்துடன் அவருக்கு நாசியிலிருந்து நீர்வடிதல் பிரச்சனையும் இருந்து வந்தது. இதையடுத்து அந்நாட்டின் வடமத்திய கடற்கரை பகுதியில் டாங் ஹோய் நகரில் உள்ள கியூபா ஃப்ரெண்ட்ஷிப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த நரம்பியல் துறை தலைமை மருத்துவர் டாக்டர் குயன் வேன் மேன் சிடி ஸ்கேன் பரிசோதனைக்கு பரிந்துரைத்தார். பரிசோதனையின் முடிவில் அந்த நோயாளியின் மூளையில் டென்ஷன் நியூமோசெஃபாலஸ் எனும் அரிய நிலை இருப்பது தெரியவந்தது. இது மூளையில் உள்ள அழுத்தத்தை அதிகரிக்கும் ஒரு அபாய நிலை. இதற்கு காரணம் என்னவென்று மேலும் பரிசோதித்த போது மருத்துவர்களே வியக்கும் வண்ணம் அந்த நோயாளியின் நாசி வழியாக சென்று மூளைக்குள் 2 சாப்டிக்ஸ் குச்சிகள் பதிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி வெற்றிகரமாக வெளியே எடுத்தனர். சீனா, கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் உணவை எடுத்து உண்ண பயன்படுத்தும் குச்சிகள் எவ்வாறு நாசிக்குள் ஏறியது என மருத்துவர்கள் வியப்படைந்தனர். இது குறித்து அந்த நோயாளியிடம் கேட்டபோது அதற்கு அவர் 5 மாதங்களுக்கு முன் மது அருந்தை சென்ற இடத்தில் ஏற்பட்ட ஒரு கைகலப்பில் அவர் முகத்தில் யாரோ ஒரு பொருளால் குத்தியதை மட்டும் நினைவு கூர்ந்தார். ஆனால் அப்போதே அவர் மருத்துவமனைக்கு சென்றபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் நாசியில் எந்த பொருளையும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அந்த நோயாளி தற்போது நல்ல உடல்நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப உள்ளார். சிங்கப்பூர் நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்திருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு வாரத்தில் 30,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வெனிசுலாவுக்கும் கயானாவுக்கும் இடையில் ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை நீடித்துக் கொண்டு வருகிறது. எஸ்சியோக்கோ என்கிற பகுதி எங்களுடையது என்று வெனிசுலா கூற, கயானாவோ அது தங்களுடையது என்று கூறி வருகிற நிலையில் வெனிசுலாவில் இதற்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 95% பேர் அந்த பகுதி எங்களுக்கு தான் சொந்தம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டின் சிறந்த வார்த்தையாக ரிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியை வெளியிடும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அச்சகம் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக ரிஸ் என்ற வார்த்தையை தேர்வு செய்துள்ளது. சிறந்த வார்த்தை தேர்வுக்காக இறுதியாக பட்டியலிடப்பட்ட 8 வார்த்தைகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த 8 வார்த்தைகளும் 2023இல் மக்களின் மனநிலை, ஆர்வம் மற்றும் அக்கறைகளை பிரதிபலிக்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இவற்றில் சிறந்த வார்த்தையாக ரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதற்கான இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் ஆக்ஸ்போர்ட் அகராதியியலாளர்கள் பொது வாக்கெடுப்பு நடத்தினர்.
கம்போடியா மற்றும் வியட்நாம் இடையே QR கோட் முறையில் பணப்பரிமாற்ற முறைமை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. யுக்ரைன் நாட்டின் முன்னாள் அதிபர் பெட்ரோ பொரோஷெங்கோ நாட்டை விட்டு செல்வதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒரு மிதிவண்டி வைத்திருப்பதே பெரிய விடயமாக பார்க்கப்படுகிற நிலையில் அமெரிக்காவில் ஒரு கிராமத்தில் வீட்டுக்கொரு விமானம் வைத்திருக்கிறார்கள். பெருநாட்டின் முன்னாள் அதிபர் புஜிமோரோ மனிதாபிமான அடிப்படையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பருவநிலை வரம்பு நிலைகளை உலக நாடுகள் மீறி வருவதாக விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். விலங்குகளை விண்வெளிக்கு ஏற்றிச் செல்லக்கூடிய ஆய்வுக்கலத்தை வெற்றிகரமாக விண்வெளியில் செலுத்தியதாக ஈரான் கூறியிருக்கிறது. எதிர்வரும் காலங்கள் மனிதர்கள் இதன் மூலம் அனுப்பப்பட இருக்கிறார்கள். இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதவிய MS அஃபானுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.